அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு புரட்டாசி மாதம் எப்படி அமைய போகிறது? புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் என்னென்ன அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் பார்க்கப்படுகிறது. சூரியன் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்க போகிறார். எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக அதிக கவனமும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக தேவை. எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செயல்படுவது என்பது மிக முக்கியமாக அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. புதன் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு என்றாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் தொடங்கிய சில தினங்களில் அங்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இதனால் புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட சில நன்மைகள் நிறைவாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானம் என்பதால் அதிக கவனம் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் சந்திரனும் 2 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். அப்படி மாறி சஞ்சரித்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து மகாலய அமாவாசை தினத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றான மகாலய அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் வருவதால் அன்றைய தினத்தில் சரியான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பல வகையில் சந்திக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தடைகள் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பெருவாரியாக நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகிறார். ஆனால் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் புரட்டாசி மாதம் துவங்கிய சில தினங்களில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. பலம் பெறுகிறார். நீச்ச நிவர்த்தி பெறுவது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதக்கூடிய சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் நிச்சயமாக பல வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி இந்த மாதத்தின் இறுதியில் ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். இந்த மாறுதலும் நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானமாகிய 4 சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரத்தில் திரும்புகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் புரட்டாசி 29ஆம் தேதி முதல் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இப்படி புரட்டாசி மாதத்தில் பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெறாமல் தான் சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடத்தில் நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கும்பராசிக்காரர்களுக்கு வலம் வர போகிறாருங்க. எனவே குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல் சனி மற்றும் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகளால் ஏற்பட்டாலும் கூட இந்த மாதத்தில் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்களை சந்திக்க ஏற்படாத வகையில் பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சிரமங்கள் நிச்சயமாக குறையும். சிரமங்கள் வந்தாலும் அவை அளவோடு கட்டுக்குள் இருப்பதற்கான சூழலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட வருமானத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடம் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் விலை உயர்ந்த பொருட்களை
வாங்கி மகிழ்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. காணாமல் போன அல்லது தொலைத்த பொருளை கண்டுபிடிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பாராத மகிழ்ச்சியாக பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை இந்த புரட்டாசி மாதம் தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் தனஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு இருக்கிறார், அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். அஷ்டமத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது, சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளை வலுவுள்ளதாக மாற்றுகிறது. எனவே அவற்றால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான யோகத்தை குரு பார்வை மிக வலுவாக பெற்று தருகிறது. எனவே பல வகையான குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்து விலகுவதோடு பல்வேறு வகையான சிக்கல்களில் இருந்த குழப்பமான மனநிலையிற்கு நல்ல தெளிவு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. விவாக முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியமும் சிறப்பாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் நினைத்து செயல்படக்கூடிய காரியங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக முன்னெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றியை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுமனை புகுதல், புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடையக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் நிறைவாக பெற முடியும். ராசியின் அதிபதியான சனியும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே பல வகையில இந்த தருணத்துல சிரமம் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு குறைவதற்கான யோகமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்திற்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம சனியின் ஆதிக்கத்தை வலுவாக சேர்க்க போகிறாருங்க. எனவே இந்த புரட்டாசி மாதம் மட்டும்தான் உத்தியோக ரீதியாகவும் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையாக பெற்று தருகிறது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும். பயணங்கள் மேற்கொண்டாலும் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த அத்தனை காரியங்களிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பதிவு செய்வதற்கான சிறந்த தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் வந்தாலும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல குறுக்கீடுகளை குருவின் சுப பார்வை நிச்சயமாக விலக்கி வைக்கிறது. எனவே பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம். திட்டமிட்டு உங்களுடைய அனுபவத்துறை ரீதியான பணிகளை மேற்கொண்டால் எந்தவிதமான பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகையும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பாக கைக்கு வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி முற்றிலுமாக பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே பல வகையில இருந்து வந்த அஷ்டம பாதிப்புகள் கலைத்துறையை விட்டு விலகுகிறது. பண தட்டுப்பாடு, கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல் போன்ற அனைத்துமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல தீர்வுக்கு உள்ளாக்க போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான மன உளைச்சல்கள், வீண் பலிகள் போன்றவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு. பல்வேறு வகையில புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையிலும் புத்துயிர் பெறக்கூடிய வகையிலும் கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அசதி ஏற்பட்டாலும் கூட மக்கள் நலம் சார்ந்த பணிகளை சிறப்பாகவும் திறன்பட செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்
பஞ்சமத்திலிருந்து 6ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாவதற்கான யோகமும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கை நிலவி சென்று விட்டது என்று நினைத்த சந்தர்ப்பங்களை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளாக மாறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. முன்னெச்சரிக்கையுடன் பல பணிகளை சிந்தித்து செயல்பட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அனைத்து துறை ரீதியான பணிகளிலும் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியிலும் வக்ரம் பெற்றிருப்பதாலும் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைவாக பெறுவதற்குரிய வகையில் இந்த புரட்டாசி மாதம் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் புரட்டி போடும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு